ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, எந்த அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும் பொழுது, இப்போ ஜாதகர் ஒரு 20 வயசை கடந்து பயணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு காதல் இருக்குது அப்படின்னா அந்த காதல் பிரச்சனையாகக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஜாதகர் ஒரு 20 வயதை கடந்து பயணிச்சிட்ருக்காரு. அவர் அப்போ தான் கடக அட்சய இலக்கணத்திலேருந்து சிம்ம அட்சய இலக்கணத்துக்கு மாறுறாரு அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாகக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு 5, 8ஆம் இடத்துக்குரியவராக குரு பகவான் வருவார். அப்போ 5, 8 அப்படின்றது அந்த ஆதிபத்தியமே இங்கே சாதகமாக இல்லை. 5ன்றது காதல், 8 அப்படின்றது தீராத பிரச்சனை. இது ரெண்டும் சேர்ந்து தான் இயங்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் குரு பகவான் தனுசு வீட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனுசு வீடு குரு பகவானோட வீடு தான், 5ஆம் அதிபதி குரு பகவான் தான், அவர் அங்கேயே இருக்கார் அப்படின்னா இது சாதகமாக இருக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துக்குள்ள சாதகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் 5ஆம் அதிபதி மட்டும் கிடையாது, 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 8ஆம் அதிபதி அப்படின்றவர் தீராத பிரச்சனைகள், இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து இந்த காதலில் பிரச்சனை உண்டாக்குவார்னா கண்டிப்பாக உண்டாக்குவார். அதே போல் இப்போ ஜாதகர் 20 வயதை கடந்து போகும்பொழுது மகர அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னா, இப்போ சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அவருடைய சிந்தனையே ரொம்ப அதீத எதிர்பார்ப்பு, அதீத பிரம்மாண்டம், கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயம், அலைபாயக்கூடிய சிந்தனையாக தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் அவருக்கு காதல் உருவாச்சு அப்படின்னா இதுவுமே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமாக்குன்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா மகர அட்சய லக்னத்திற்கு 5, 8ஆம் இடத்துக்குரியவராக புதன் பகவான் வருவார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற காதல், 8 அப்படின்ற ஆதிபத்தியத்தை கூட சேர்ந்து தான் இயங்குது. அப்போ அந்த 5ஆம் அதிபதி புதன் பகவானுடைய ஜாதகத்துலேயும் பிறப்பு கால ஜாதகத்தில் 5ஆம் இடமாக்கிய மிதுனத்தில் இருக்கார் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டங்களில் அவர் 5ஆம் இடத்துலேருந்து செயல்படுறாரு அப்படின்னா அவருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதன் பகவான் மகர அட்சய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நிகழ்வு எல்லாமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதோட தன்மைகளை புரிஞ்சு நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்றத நமக்கு எளிமையாக புரிய வைக்கிறது தான் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.